B වශයෙන් ව්‍යාපෘති දෙකක් முள்ளிக்குளம் காற்றாலை மின் விநியோக கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 3ஆம் திகதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பகுதி ஏ மற்றும் பகுதி பி என 2 கருத்திட்டங்களுடன் கூடிய இவ்வேலை திட்டத்தின் பகுதி பிற்கான நிர்மாண பணிக்கான ஒப்பந்தம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிக்குளம் கிலோவாட் 220 33 சேகரிப்பு மின் உபநிலையத்தின் உள்ளீட்டு விவரம் மற்றும் குறித்த உபமின் நிலையங்களில் 220 கிலோவாட் சேகரிப்பு கம்பிகள் 2 நிர்மாணிப்பு உள்ளடக்கப்பட்ட ஏ பகுதி நிர்மாணிப்புக்கான சர்வதேச போட்டி பெருகை முறையை கடைபிடித்து விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்காக 4 விலைமனுக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த விலைமனுக்களை மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட பெருகை குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் கணிசமான பதிலளிப்புகளை சமர்ப்பித்துள்ள குறைந்தபட்ச விலைமனுதாரரான ஆர்எஸ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டிற்கு 6.04 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 499.66 மில்லியன் இலங்கை ரூபாய் தொகைக்கு குறித்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ශක්ති අමාත්‍යතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා.